ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஃபேட் தமிழ் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை அப்டேட் பண்ணியிருந்தால் தான் இந்த ஆப்ஷன் காமிக்கும். என்ன அப்டேட் அப்படின்னா, நீங்கள் எடுத்திருக்கிற ஃபோட்டோவோ வீடியோவோ எந்த ஃபைலாக இருந்தாலும் அந்த ஃபோட்டோ வீடியோவை நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க பேஜில் போயிட்டு சென்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நம்பர் 1 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப் அப்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு மெசேஜ் அனுப்பும்போது அந்த மெசேஜ் என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய ஃபோன் ஸ்டோரேஜ்லேயோ இல்லை மெமரி கார்ட்லேயோ ஸ்டோரேஜ் ஆகிரும். அப்படி ஆகாமல் டெம்பரவரியாக நம்ம அனுப்புகிற மெசேஜை, அதாவது ஃபோட்டோ வீடியோவை அவங்க ரிசீவ் பண்ணி பார்த்த உடனேயே நமக்கு இங்கே ரிமூவ் ஆகிரும். அந்த மாதிரி ஆப்ஷனை வாட்ஸ்அப்பு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் யாருக்கு வீடியோ ஃபோட்டோவை அனுப்புகிறீங்களோ அவங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அட்டாச் ஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரிங்கிறத போய் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தட் கேன் ஒன்லி பி வியூட் ஒன்ஸ், அதாவது ஒரு டைம் மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும். அவங்க வியூ பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் டெலீட் ஆகிரும். ஸோ டிஸப்பியர் ஆகிறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் இந்த ஃபோட்டோவை அனுப்பி அவங்க பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அவங்களுடைய வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் 14 days வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆகிரும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த 1ங்கிற பட்டனை அமுத்தி நீங்கள் சென்ட் பண்ணும்போது அவங்க கேலரிலையும் ஸ்டோர் ஆகாது, உங்களுடைய கேலரிலையும் ஸ்டோர் ஆகாது. டைரெக்டாக நீங்கள் வியூ பண்ணி உடனே டெலீட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சென்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த இன்னொரு நம்பரில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே வந்துருச்சு. இதை நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். இது ஃபோட்டோ அப்படின்னு தான் வருமே தவிர என்ன ஃபோட்டோங்கிறது தெரியாது. அதை ஓப்பன் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா திஸ் ஃபோட்டோ செட் இஸ் வியூ ஒன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் வந்துச்சு. அந்த நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஓகே பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப இம்பார்ட்டண்ட் இமேஜாக இல்லாமல் சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வாட்ஸ்அப்பை புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓப்பன் பண்ணாத இமேஜெல்லாம் எதுவுமே ரீஸ்டோரும் பண்ண முடியாது. 14 days வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வீடியோ ஃபோட்டோ அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஃபேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.